Hi friends, welcome to VividTech. நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சர் ஆப்பில் வந்து பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது நீங்கள் உங்கள் மெசஞ்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஃபுல்லாகவே பிளாக் ஸ்க்ரீனாக தான் இருக்குது, உங்களால் ஆப்பை வந்து யூஸ் பண்ண முடியலை. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாலுமே அதே பிளாக் ஸ்க்ரீன் இஷ்யூவை தான் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் மெசஞ்சர் ஆப்பில் வந்து பிளாக் ஸ்க்ரீன் இஷ்யூ வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிடணும். செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு பிறகு இதையும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து மெசஞ்சர் அப்படின்ற ஆப் இருக்கும், இல்லாட்டி செட்டிங்ஸில் இந்த சர்ச் பாரை யூஸ் பண்ணியுமே மெசஞ்சர் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த மெசஞ்சர் ஆப்பை நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா இதுலேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல கிளியர் கேஷ் அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு உங்கள் மொபைலை நீங்கள் வந்து ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மொபைல் வந்து ஆஃப் ஆகி ஒன் ஆகும். ஸோ அப்படி ஒன் ஆகுனதுக்கு அப்புறமா இந்த மெசஞ்சர் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய மெசஞ்சர் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு வந்து லொக் ஆகுங்க. அப்படி லொக் ஆகுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த மெசஞ்சர் ஆப்பை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக இந்த பிளாக் ஸ்க்ரீன் இஷ்யூ வந்து இந்த மெசஞ்சர் ஆப்பில் உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்ன ஸ்டெப் வந்து ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.